வாத நாராயணன் கீரையில் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு கீரையை ஆஞ்சி அலசி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வாணலில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கி வந்ததும் அது கூட ஒரு 3 துண்டு பெருங்காயத்துண்டு சேர்த்துக்கலாம், கட்டி பெருங்காயம். அது கூடவே 4-5 மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கீரையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்து குழம்பு வச்சாதான் நல்லா வாசனையாக இருக்கும். வதங்கி சுருண்டு வந்துடுது பாருங்க. அவ்வளோ தழை இருந்தது, கொஞ்சமாக ஆயிடுச்சு. அது போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். புளி ஒரு எலுமிச்சளவு, ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சு அதில் போட்டு ஊற வச்சு உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு வாணலில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே வாணல்லே கூட சேர்த்துக்கலாம். வதக்கி எடுத்த வாணல்லே சேர்த்து எண்ணெய் நல்லா காயணும். வடகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வடகம் நல்லா பொரிஞ்சு வரணும். ஜீரகம் ஒரு ஸ்பூன், கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 3, சின்ன வெங்காயம் ஒரு 8 வெங்காயம் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அது கூடவே ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கலாம். புளியை கரைச்சி நல்லா வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி, உப்பும் அதிலே சேர்த்தாச்சு, 1.5 ஸ்பூன் உப்பு. அதை எடுத்து ஊற்றி மிளகாய் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு மல்லிப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டு குழம்ப நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா தளன்னு கொதித்து வரும்போது அரைச்சி வச்ச இலையை அதில் சேர்த்துக்கணும். இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். சூப்பராக, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கேஸ் ட்ரபிளுக்கெலாம் ரொம்ப நல்லது.